கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று நம்மிடத்தில் ஒரு நிகழ்வை குறித்து பேசிவிட்டு அதற்குரிய திருக்குறளை பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஒரு அழகான நகரம் இருக்கிறது. அந்த நகரிலே ஒரு செல்வந்தர் குடும்பம் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த குடும்பத்தில் 2 மகன்கள். அதில் மூத்தவர் மிகவும் நல்ல குணவான், நல்ல படிப்பாளி, அமைதியாக இருக்கக்கூடியவர். 2வது குழந்தை செல்ல குழந்தை, கோபக்காரன். எதெடுத்தாலும் வீட்டிலோ அல்லது வெளியிலோ கோபம் அதிகமாக கொள்ளக்கூடியவன். திடீரென்று பள்ளிக்கு சென்றால் பள்ளியிலே இருந்து ஒரு அழைப்பு வரும், தகப்பனுக்கோ அல்லது தாய்க்கோ, உங்களுடைய மகன் இவ்வாறு சேட்டை செய்கிறான் என்று. இவர்கள் பயந்து பள்ளிக்கு சென்று அந்த என்ன விடயம் என்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, கல்லூரிக்கு போனால் பையன் மாறி விடுவான் என்று நினைத்து படிப்பெல்லாம் முடித்து கல்லூரியில் சேர்த்தார்கள். அங்கு சேர்த்தாலும் இளங்கன்று பயமறியாது என்பது போல மாணவர்களோடு சேர்ந்து அக்கம் பக்கம் ஒரே சண்டை. இப்படியாக கோபத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். குடும்பம் மிகவும் வருந்தி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது இவர் வீட்டுக்கு ஒருவர் வருகிறார். வந்தவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாள் இந்த பையனை அழைத்து கொண்டு நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானி வாழக்கூடிய அந்த ஆசிரமத்திற்கு அழைத்து கொண்டு சொல்லுங்கள். அவர் ஒரு அழகான ஏதாவது ஒரு புத்திமதி சொல்லக்கூடும் என்று அவர் சொன்னார். வீட்டிற்கு வந்த விருந்தாளி உடனே மகனையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஒரு நாள் அந்த ஞானி இருக்கும் அந்த ஆசிரமத்திற்கு செல்கிறார்கள். சென்றவுடன் எல்லா விடயத்தையும் அந்த ஞானியிடத்திலே சொல்லுகிறார்கள். ஞானி பொறுமையாக கேட்டுக்கொண்டு அந்த தம்பியை பார்த்து, தம்பி, நான் உனக்கு ஒரு சிறு பயிற்சி கொடுக்கிறேன், செய்வாயா என்று கேட்கிறார். ஐயா, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்கிறான். காரணம், அந்த ஆசிரமத்திற்குள் அவன் நுழைந்த உடனே அந்த ஆசிரம சூழ்நிலை, அங்கு இருக்கக்கூடிய அமைதல், அந்த பூங்காவனம், மரத்திலே பறவைகள் போடுகின்ற அந்த கூச்சிடுகின்ற சத்தம், இதெல்லாம் அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையை உருவாக்கி விட்டது. உடனே அந்த ஞானி ஒரு பெட்டியை கையிலே கொடுத்து, தம்பி, இந்த பெட்டிக்குள் ஆணியும் ஒரு சுத்தியலும் வைத்திருக்கிறேன். இதை கொண்டு போய் உனக்கு எப்பொழுது கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் வீட்டினுடைய சுவற்றின் பின்புறத்திலே அடித்து வைத்து விட்ட பிறகு, இதெல்லாம் முடிந்த பிறகு என்னிடத்தில் வா என்று திருப்பி அனுப்பிவிட்டார். அவனும் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார். பழமை போல காலையில் எழும்புகிறான், மாலை வருகிறான். அன்றன்று கோபம் வந்தால் 5 ஆணி, 4 ஆணி, 3 ஆண்டி எப்படி அடித்து கொண்டே வருகிறார். ஒரு கட்டத்தில் எல்லா ஆணியும் முடிந்து விடுகிறது. உடனே சரி, ஞானி நம்மை வர சொல்லி இருக்கிறார் என்று குடும்பத்தோடு ஆசிரமத்திற்கு சென்றார். உடனே ஞானி சொல்கிறார், தம்பி, நீ என்னை அங்கு அழைத்து கொண்டு போய் அந்த சுவற்றை காமி என்கிறார். சரி, வாருங்கள் ஐயா என்று. ஏனால் நம்முடைய வீட்டிற்கு ஒரு ஞானி வருவது என்பது பெரும் மகிழ்ச்சி தானே. உடனே அழைத்து கொண்டு வந்து அந்த சுவற்றை காமிக்கிறார். காமித்த உடனே இந்த ஞானி சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, இந்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி இந்த பெட்டியில் போடு என்கிறார். பெட்டியிலே ஒவ்வொன்றாக பிடுங்கி போட்டவுடன் ஞானி கேட்கிறார், இப்பொழுது என்ன தெரிகிறது என்று பார் என்கிறார். பக்கத்து சுவரையும் காண்பித்து இந்த சுவரையும் காண்பித்து கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஐயா, ஆணியை பிடுங்கி விட்டேன், ஆனால் சுவற்றிலே துளை இருக்கிறது, நான் அடித்த அடி என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் வள்ளுவர் சொல்கிறார், சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று என்று வெகுளாமை என்கின்ற 31வது அதிகாரத்தில் 7வது குறளில் சொல்கிறார். ஒருவன் சினத்தை பொருள் என்று கொண்டு விட்டான் என்று சொன்னால், நிலத்திலே கையை ஓங்கி அடித்தால் எப்படி தப்பாமல் வலிக்குமோ அதுபோல வாழ்வில் துன்பம் ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார். இங்கும் அந்த தம்பி கோபத்தை எல்லாம் விட்டு விட்டான். ஆணியும் பிடுங்கி ஞானியிடத்திலே காண்பித்து விட்டான். ஆனால் அந்த சுவற்றில் ஏற்பட்ட துளைகள் இருக்கிறது அல்லவா. உடனே ஞானி சொன்னார், பரவாயில்லை தம்பி, நீ இந்த
துளைகளை பூராம் சுண்ணாம்பு போன்ற அந்த சுவற்றிற்குரியதை வைத்து அடைத்து விடு. இனிமேல் நீ கோபப்படாதே, வாழ்வில் உனக்கு துன்பம் வராது என்று சொல்லிவிட்டு மகிழ்வோடு விடைபெற்று செல்லுகிறார். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.